ஓ, இதுல எனக்கு எப்படி ஷேர் பண்ணான்னு தெரியல. இது ஷேர் ஸ்கிரீன். ஓகே. தெரியுதா? ம் இப்ப இதுல லீஃப் கிரவுண்டுன்ற இந்த இதுலதான் பண்ணிருந்தீங்களா? நேற்று கிளாஸ் என்னென்ன பண்ணிருந்தீங்க? நான் பண்ணியிருக்கிறது அந்த கிரியேட் நியூ அக்கவுண்ட், அதுவும் அலர்ட் டயலாக், அது ரெண்டும் தான் அசைன்மெண்ட்ஸ். கிரியேட் நியூ அக்கௌண்ட் இதுல வந்துட்டு இதுல என்ன பண்ணிருக்கீங்க? இதுல என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபேஸ்புக்ல போய் கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அடுத்து அந்த டேட்டு, பர்த்டே, இமெயில், நேம், அந்த அது. ம்ஹும். சரி, இன்னொரு ஆள் வரவே இல்லை, வருவாங்களா? அவங்க வருவாங்களே, பார்ப்போம். உங்ககிட்ட அனுப்பின நோட்ஸுங்க அந்த பிடிஎஃபா? பிடிஎஃப் அனுப்பின வேர்ட் டாக்குமெண்ட் அனுப்பல. யா, நீங்க எல்லா அது நான் என்னோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ம். ஏன் சில வேளை இமெயில்ல இருக்கும். சம்டைம்ஸ் ஐ எம் நாட் ஷூர். ஒரு நிமிஷம் இருங்க சந்துரு, நான் கால் பண்றேன் வைரமணிக்கு. ஒரு ம் செகண்ட். ம் சரி, ஓகே. நான் மோஸ்ட்லி என்னோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்ல தான் செய்வேன் இது அசைன்மெண்ட்ஸ். செய்து கடைசி செகண்ட்ல எங்க பேஸ்ட் பண்ணுவேன். ம். நான் மியூட் பண்ணா எல்லாருக்கும் மியூட் ஆகுமா? அப்படிலாம் இல்லை, நான் மியூட் பண்ணுவேன், எல்லாரும் மியூட் பண்ணுவேன். ஓகே. எங்களுக்கு உங்களுடைய எக்லிப்ஸ் ஸ்க்ரீன் தான் தெரியுது, வேற எந்த ஸ்க்ரீனும் தெரியல. நீங்க என்டையர் ஸ்க்ரீன் ஸ்கிரீன். ஷேர் பண்ணும்போதும் ஒரு ஸ்க்ரீன் தான் ஷேர் பண்ணிருக்கீங்க போல. ஓகே, நான் என்டையர் ஸ்கிரீன் போடுறேன். ம், இல்ல, நீங்க கேன்சல் பண்ணிட்டு தான் மறுபடியும் நீங்க என்டையர் ஸ்க்ரீன் தர முடியும். ஓகே. ஸ்டாப் ஷேரிங். ஓகே. என்டையர் ஸ்கிரீன் அந்த ஆப்ஷன் எங்க? ஒயிட் போர்ட் ஸ்கிரீன், ஐபோன், அட்வான்ஸ். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எனக்கு. நான் கூகுள் சாட் தான் எனக்கு ஃபெமிலியர். இதுல எப்படி என்டையர் ஸ்கிரீனை ஷேர் பண்றது? என்டையர் ஸ்க்ரீன் ஆப்ஷனே இருக்குது. இல்ல, ஸ்கிரீன் போட்டா சரி விடுங்க, என்டையர் ஸ்க்ரீன் கரண்ட் ஸ்க்ரீன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. பாக்குறேன் ஷேர். சந்துரு ஹோம்ஒர்க் முடிச்சிட்டோம், அது ம். சொல்லிடலான்னு பார்த்தேன். அப்படியே நீங்க வைரமணி ஜாயின் பேஸ்ட் பண்ணிட்டேன். பண்றீங்க, நம்மளுடைய குரூப்லயே பேஸ்ட் பண்றீங்க. அப்ப நான் எப்பயா நீங்க எப்ப பேஸ்ட் பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, நான் இப்பயே பேஸ்ட் பண்ணிடுறேன். எல்லாருமே காமனா வந்துட்டு நம்ம குரூப்ல பேஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் நீங்க ஒருத்தரும் வந்துட்டு காமனா பார்த்துட முடியும். அதனால ஆனா நீங்க நான் இப்படி வச்சா இன்னொரு ப்ரௌசர் ஓபன் பண்ண எல்லாம் முடியுமா? எப்படி ஒரு ப்ரௌசர்லாம் ஓபன் பண்ண முடியுமா வெறும் இந்த இப்படி இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணா? ப்ரௌசர் ஓப்பன் பண்ணா எனக்கு தெரியாது.
நீங்க என்ன ஓப்பன் பண்றீங்க, ஏது ஓப்பன் பண்றீங்கன்ட்டு. சண்முகப்பிரியா, இன்னைக்கு உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? வந்துட்டாங்களா அவங்க? தனுஷ் வாய மேல வைரமணி, உங்க ஸ்கிரீன் ஐபோன்ல இருக்கீங்க. சரி, ஓகே. சண்முகப்பிரியா, நான் ஸ்டார்ட் பண்ணவா? ஷேர் பண்ணுங்க. யார் ஷேர் பண்றா? சண்முக பிரியா ஷேர் பண்றாங்க தானே, அப்படித்தானே? இன்னும் பண்ணவே இல்லை. ஓகே. என்னாச்சு பிரியா? பிரியா கேக்குதா? திவ்யா பாரதி, சரி, திவ்யா திவ்யா நீங்களே ஷேர் பண்றீங்களா? ஏன் சந்துரு, நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டு, ஐ மீன் உங்க ஸ்கிரீனே பண்ணிட்டு உங்க பண்ணலாம். சிஸ்டம்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன கோடிங் பண்ணிருக்கீங்கன்னு பாக்கணும்ல நானு. நீங்க இல்ல இல்ல, ஃபார் அது எக்ஸாம்பிள் ரிவ்யூ பண்றது 5 மினிட்ஸ் எடுத்துங்க சந்துரு. ரிவ்யூ எல்லாரும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க சிஸ்டம்ல பண்ணுங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பாக்குறோம் அவங்க சிஸ்டம்ல. அவங்க சிஸ்டம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒன்னும் சொல்ல போறதில்லைங்க. என் சிஸ்டம்ல கோடிங் அதனால சரி, உங்க சிஸ்டம், என் சிஸ்டம் நிறைய கோடிங் எழுதி 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 எத்தனை பேட்ச் மாற்றுங்க ஒரு நாளைக்கு, நிறைய கோடிங் இருக்குது. அதனாலதான் உங்க சிஸ்டம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எடுத்து போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, இன்னைக்கு நான் பண்றேன். மத்தவங்கலாம் டர்ன்ஸ் எடுத்துட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ வில் ஷேர் டுடே. இந்த மாதிரி என்டையர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கன்னா நான் அனுப்புற நோட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு எந்த டிராபேக் வரைக்கும் நான் விட்டு இருக்கேன், என்னென்ன கண்டினியூ பண்றேன் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃப்ளோ உங்களுக்கு காட்ட முடியும். இப்ப இப்ப நம்ம நோட்ஸ் இருக்கு இல்ல திவ்யா, அதை கொஞ்சம் ஓபன் முடியுமா? ரோட் அக்கௌண்ட் அமைச்சிருந்துருப்பலாம், கிரீன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, ஒரு செகண்ட். சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஒன் செகண்ட். எல்லாருமே லாகின் பண்ணும்போது லேப்டாப்போட லாகின் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. லேப்டாப்போட லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியர் வியூல பெருசா தெரியும். நீங்க ஆஸ் யூஷுவல் டேப்ல லாகின் பண்ணா கூட ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆனா நான் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். நீங்க ஸ்கிரீன்ல என்னென்ன, ஏன்னா ஆன்லைன் வந்துட்டாலே மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களா பண்ண மாட்டீங்களான்ற பர்பஸ் வந்து நீங்க தெரியாமலே போயிடும். இதே நீங்க விஷுவலைஸ் வந்தீங்கன்னா பார்த்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயா டைம்ஸ்ல நீங்களே ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜூம் மீட்டிங் வந்துட்டு லிங்க் ஷேர் பண்ணி 2 பேரும் என்டையர் ஸ்கிரீன்ல எப்படி ஷேர் பண்றது, எப்படி ரிமோட் கண்ட்ரோல் வாங்குறது, ரிமோட் கண்ட்ரோல் வாங்கி எப்படி ஒர்க் பண்றது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பர்பஸ். இப்ப நீங்க போற எல்லா ஃபீல்டுலயும் வந்துட்டு ஒன்னு ஸ்கைப்பு, இல்லைன்னா இந்த மாதிரி வெப்எக்ஸ், இல்லைன்னா இந்த மாதிரி ஜூம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் வச்சு தான் உங்களை வந்துட்டு ரிமோட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள வந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஐடியா வேணும், இப்படி இப்படி பண்ணணும் எது பண்ணணுன்றதுக்காக. அதுக்காக சொல்லுறேன். இமெயில் அனுப்பிச்சிருக்கேன், ஒரு செகண்ட். இல்ல சார், இங்க பாருங்களேன். ஆக்சுவலி என்னன்னா எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே ப்ரோக்ராம் நாங்களும் பண்ணி பார்க்கணுன்றதுனாலதான் உங்களோட சிஸ்டத்தை ஷேர் பண்ணணும்னு சொல்றாங்க எல்லாருமே. இப்ப நீங்க ப்ரோக்ராம் போட்டீங்கன்னா உங்க ப்ரோக்ராம் எங்க சிஸ்டத்துல வரும் இல்லைங்களா? நாங்க அதுக்கப்புறம் நீங்க ஹோம்ஒர்க் இன்னொரு கிளாஸ் ஓபன் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் எழுத போறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வேற இதுல என்ன இருக்குது? எப்பவுமே டியூட்டர் வந்து அவங்களோட லேப்டாப் தானே யூஸ் பண்ணுவாங்க.
அதனால மேடம் இப்ப எல்லாருக்குமே எல்லாமே காமன் தான் மேடம். இப்போ என்னோட லேப்டாப்ல ஷேர் பண்ணி நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் ப்ரோக்ராம் எடுக்க ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. கரெக்டா? ஏன்னா இது வந்துட்டு ப்ரோக்ராம் நான் பாருங்க நேத்து வரவே இல்ல. எனக்கு 2 days ப்ரோக்ராம் பார்த்துட்டு நான் திவ்யாவோட லேப்டாப் தான் யூஸ் பண்றேன். அவங்க ஸ்க்ரீன்ல கோடிங் எழுதுவேன். அவங்க மறுபடியும் கோடிங் எடுத்து போடுவாங்க, அசைன்மெண்ட் தருவாங்க, போவாங்க. வேற ஒன்றும் பிரச்சனையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே ஃபைன். திவ்யா இஃப் யூ ஆர் ஓகே தென் ஃபைன். எவ்வளோ பேர் வந்துட்டு ரெக்கார்டிங் செக்ஷன்ல இருக்கிற பழைய ப்ரோக்ராமே எடுத்து டீச் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க ஆளுங்க. கோடிங்லாம் புதுசா எழுத மாட்டாங்க. இருக்கிற கோடிங் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுறாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நீங்க ரொம்ப கம் டு நல்லா பாயிண்ட் சொல்லி கம் டு தருவீங்க பாயிண்ட். நினைக்கிறேன். நான் இன்னைக்கு என்னோட ப்ரோக்ராம் வீட்டிலே ஷேர் பண்ணிக்கிறேன். இனிமேல் என்னோட கம்ப்யூட்டர்ல ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க ப்ரோக்ராம் எப்படி எழுதுறன்றத குரூப்ல ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் ஆல், ஃபினிஷ். பட் லாஸ்ட் 2 days எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா சொல்லி தரீங்க. ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ. ஸோ கம் டு பாயிண்ட். இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா விண்டோ ஹேண்டில்ஸ் இந்த வெப் டிரைவர் இன்டர்ஃபேஸஸ், அதாவது இது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் வெப் டிரைவர் இன்டர்ஃபேஸஸ். இதுல வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கெட் பார்த்தாச்சு, கெட் டைட்டில் பார்த்தாச்சு, கெட் கரண்ட் யூஆர்எல் பார்த்தாச்சு, அண்ட் தென் ஃபைண்ட் எலிமெண்ட் வச்சு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்விட்ச் டு நேற்று தான் பார்த்தோம் ஆஸ் யூஷுவல், ஐ திங்க் ஸோ. ஸ்விட்ச் டு பார்த்துட்டோம். அடுத்தது மேனேஜ் பார்த்தாச்சு, நேவிகேட் பார்த்தாச்சு. கரெக்டா? இதுல பார்க்காதது எதுன்னா ஃபைண்ட் எலமெண்ட்ஸ்ன்ற இந்த கீவேர்டும், கெட் விண்டோ ஹேண்டில்ஸ் இந்த கீவேர்டும், இதுக்கப்புறம் க்ளோஸ் கியூட். கரெக்டா? ஹலோ. எஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வியூ என்ன பார்க்க போறோம்னா க்ளோஸ் பி கியூட் எப்படி அடுத்த வியூ பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு amazon.in பேஜ் எடுத்துக்கிறேன். amazon.in பேஜ்ல எடுத்துட்டு இதுல சாம்சங் மொபைல்ஸ் செக் பண்றோம் வச்சுக்கோங்களேன். இப்போ சாம்சங் மொபைல்ஸ் செக் பண்ணிட்டு இதை நம்ம கிளிக் பண்ணாதான் நமக்கு நெக்ஸ்ட் டேப் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் டேப் மூவ் ஆகுறது இப்படிதான். ஸோ அந்த நெக்ஸ்ட் டேப் மூவ் ஆகி எப்படி இதுல இருந்து எப்படி போறது, அந்த வியூ தான் பார்க்க போறோம் இப்போ. ஓகேங்களா? இதுல இருந்து இது எப்படி மூவ் பண்றது, இதுல இருந்து இது எப்படி மூவ் பண்றது, அதே மாதிரி இதை எப்படி க்ளோஸ் பண்றது, ஓவரால் இங்க எப்படி க்ளோஸ் பண்றது. ஓவரால் இங்க க்ளோஸ் பண்ணா கியூட், சிங்கிள் ப்ரௌசர் மட்டும் க்ளோஸ் பண்ணா அது க்ளோஸ். ஸோ அப்போ அது க்ளோஸுக்கும் கியூட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அது எப்படி ப்ரோக்ராம் வியூல நம்ம பார்க்க போறோம்ன்றத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த டேப்ல இருந்து இந்த டேப் எப்படி ஷிஃப்ட் ஆகுது, இந்த டேப்ல இருந்து இந்த டேப் எப்படி ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ as usual இதுல வந்து டிரைவர் க்ளோஸ் கியூட். ஓகேவா? அது பார்க்க போறேன். அது காட்ட போறேன். டைப் பண்றீங்களா நீங்க? நான் தப்பான ஸ்கிரீன்ல பாக்குறேன். உங்க ஸ்கிரீனை ஷேர் பண்றீங்க? ஆமா, என் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஓ, 1 செகண்ட். ஏன் யார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க? ஓகே. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைச்சேன். ஸோ ஓகே, இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். So WebDriver manager dot edge driver dot setup WebDriver driver
நியூ இதெல்லாம் வந்துட்டு டிரைவர் கால் பண்ணி டாட் கொடுத்து கிளிக் பண்ணுறோம். வீட்டில் வந்து யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுறோம். யூஆர்எல் பேஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு Amazon.in இந்த வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டை காப்பி பண்ணி இப்போ இங்கே யூஸ் பண்ணிட்டு இதில் வந்துட்டு இதுலக்கும் என்ன ரன் பண்ணிட்டு பார்க்குறதா ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த Amazon.in கரெக்டாக இருக்கும். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம ஒரு மேக்ஸிமைஸ் கமாண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம சாம்சங் மொபைல் ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஐடி இருக்குது. இந்த ஐடியை எடுத்துப்போம். ஐடி எடுத்துட்டு டிரைவர் டாட் டாட் ஐடி ஸோ இப்போ இது வரைக்கும் சர்ச் பண்ணீங்கன்னா சாம்சங் மொபைல் சென்டர் வந்து கிளிக் ஆகிடும், டைப் ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம கிளிக் பண்ணணுன்றதுக்காக இது கிளிக் பண்ணுறதுக்காக சர்ச் பார் இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம். இல்லைன்னா இதில் வச்சு என்டர் அடிச்சா கூட வரும். ஓகேவா? ஸோ என்டர் அடிக்கிறது எப்படி, கீபோர்ட் ஆக்ஷன் எப்படி பண்றது அப்படின்றத காட்டுறேன். ஆல்மோஸ்ட் இந்த வெப் எலமெண்ட்ல தான் நம்ம வந்துட்டு இந்த என்டர் அடிச்சிருப்போம். ஸோ இந்த வெப் எலமெண்ட்டே நம்ம வந்துட்டு காப்பி பண்ணிக்க வேண்டியதுதான். எந்த வெப் எலமெண்ட்ல நீங்க வந்து என்டர் அடிக்கிறீங்களோ அந்த வெப் எலமெண்ட்டை வச்சு டாட் வச்சு சென்ட் கீஸ் மூலியமா இங்க வந்து உள்ள வந்துட்டு கீஸ் டாட் என்டர். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்டர் பட்டன் ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஸ் ஆகும். ஸோ நான் ரன் பண்றேன். ஸோ சாம்சங் மொபைல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே இந்த டேபை மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே இந்த டேப் மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப் வந்துட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு கிளாஸ் இருக்குது. மோஸ்ட்லி கிளாஸ் நேம் வந்துட்டு யூனிக்காக இருக்காது. இதை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிட்டு இதுக்கான எக்ஸ்பாத்தை போடுறோம். எக்ஸ்பாத் போடும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் as usual /span square bracket at class equal to single quotesல லாஸ்ட்ல வந்து சிங்கிள் கோட்ஸ் ஸ்கொயர் bracket. அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/23 காட்டுது. as usual ஒரு bracket லாஸ்ட்ல இன்னொரு bracket ஃப்ரண்ட்ல போட்டுட்டு இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வியூ எடுக்க போறோம். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டிங்கன்னா அது கரெக்டாக அசைன் ஆயிடும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கணுமா? இது எக்ஸ்பாத் மாதிரி எடுத்தீங்களா? ஆமா, எக்ஸ்பாத்.
ஃபர்ஸ்ட் உள்ளது 18,000 உள்ளது பேக் கிளிக் பண்ணி ரைட் கிளிக்ல எக்ஸ் பார்த்து டைரக்டாவே பண்ணியாச்சு. நம்மளாம் அடிக்கல இல்ல. ஆமா. எது சொல்றீங்க? ஏதாவது சொல்றீங்க? இன்னொரு தடவை பண்ணுங்களா சார்? எனக்கு அது கொஞ்சம் டவுட்டா இருக்குது. எனக்கு அது கிளாரிட்டி இல்லை. ஏன்னா ஒரு கிளாஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரெக்கார்டிங் செஷன் அதனால தான் அனுப்புறது. சார் டைம் இல்லை, நான் பார்க்க முடியல என்னால. நேத்து நான் சரி, that's இதே okay. மாதிரி தான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமும் பண்ணாம விட்டுருவீங்க, Yeah, அசைன்மெண்ட்டும் that's பண்ணாம true. நான் விட்டுருவீங்க. பண்ணல. உண்மையா நான் ஹோம்ஒர்க் இன்னைக்கு நான் பண்ணல. அதனாலதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. பட் நோ ஆப்ஷன் ஃபார் மீ. இந்த வீக்கெண்ட்ல நான் கண்டிப்பா ஹோம்ஒர்க் பண்ணி நான் அனுப்பணும். இல்லை ஏன்னா நான் தானே ஸ்பாயில் ஆகுறேன். ஸ்பாயில் மீன்ஸ் நான் பே பண்ணிட்டு என்னோட டைம்ல நான் கத்துக்கலைன்னா எனக்கு தான் அது லாஸ் இல்லைங்களா? ஓகே இது ஓகே. இது understood. Yeah. இது மட்டும் கொஞ்சம் காட்டுங்க சார். இது ஸோ என்ன பண்ணணும், as usual இங்க வந்ததுக்கு அப்புறம் கண்ட்ரோல் எஃப் கொடுக்கணும். கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோன்னே நம்மளுக்கு கீழே இந்த ஃபைண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபைண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டேக் நேம். இந்த ஸ்பேன்ன்றது வந்து டேக் நேம், இது கிளாஸ்ன்றது ஆட்ரிபியூட், இந்த டபுள் கோட்ஸ் உள்ள இருக்கிறது வந்து வேல்யூ. வேல்யூ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்பேனை வந்து நீங்க எடுத்து பிளேஸ் பண்ணணும். எப்படி பிளேஸ் பண்ணணும்னா டபுள் ஸ்லாஷ் ஸ்பேன். ஓகே. அப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து வேற எங்கேயோ போய் கோயின்சிடன்ஸ்னா மறுபடியும் ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா சாரி மறுபடியும் இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அங்க வந்துட்டு அது கரெக்டா வந்து கிளிக் ஹைலைட் ஆகி காட்டும். அந்த ஹைலைட் ஆகி காட்டும் போது நீங்க அந்த ஆட்ரிபியூட்டையும் அந்த வேல்யூவையும் காப்பி பண்ணிக்கணும். மொத்தமா காப்பி பண்ணிட்டு இங்க உள்ள வந்து டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டு அட்டுக்கு அப்புறம் ஒரு ஆட்ரிபியூட், அந்த ஆட்ரிபியூட்டுக்கு அப்புறம் வேல்யூ. அதனால நம்ம காப்பி பண்ணது அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டு, இந்த அட்டு, இந்த சிங்கிள் கோட்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். ஏன் சிங்கிள் கோட்ஸ்ல போடணும்னா நம்ம as usual வந்து ஜாவால வந்துட்டு டபுள் கோட்ஸ்ல போட்டா அது ஸ்ட்ரிங் ஆயிடும். அதனால நம்ம சிங்கிள் கோட்ஸ்ல போடுறோம். ஓகே. அண்ட் தென் as usual வந்துட்டு டபுள் ஸ்லாஷ்க்கு முன்னாடி ஒரு பிராக்கெட்டும், இங்க வந்து 1/32 காட்டும் போது மட்டும் 1/23 ஏதாவது ஒரு நிறைய நம்பர்ஸ் காட்டும் போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி உள்ள வந்துட்டு ஓவராலா இந்த வெப் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஓவராலா செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள வந்துட்டு நம்ம நம்பரை வந்துட்டு அது ஃபார் எக்ஸாம்பிள் 3 கொடுத்தா எங்கேயோ லொக்கேட் ஆகுது. நம்மளுக்கு இந்த எலிமெண்ட்டை லொக்கேட் பண்ணி இதை கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டேப் மூவ் ஆயிடும். 3 வேணா 3 வச்சு மூவ் பண்ணலாம், இல்ல 1 வேணும், எந்த எலிமெண்ட் நம்மளுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு இங்க ஹைலைட் பண்ணிட்டு ஸோ இது காப்பி பண்ணி நம்ம மூவ் பண்ண வேண்டியதுதான். ஸோ டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் attribute value. Driver dot find elementல by dot export. So இந்த டபுள் கோட்ஸ் குள்ள வந்துட்டு நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்ல வந்து டாட் வந்து கிளிக். ஓகேங்களா? ஸோ as usual வந்துட்டு இதுல என்ன பண்ணணும், நீங்க ஒரு த்ரெட் டாட் ஸ்லீப் மட்டும் கொடுத்துக்கோங்க. த்ரெட் டாட் ஸ்லீப் எப்பவுமே வந்துட்டு ஒரு டைமிங் வந்து எடுக்கணும்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஸ்லோவா இருந்ததுன்னா அதுக்காக கொடுக்கறதுக்காக பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் ரன் பண்ணா அது கிளிக் ஆகிடும். கிளிக் ஆகிட்டு நெக்ஸ்ட் டேப் மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் டேப் மூவ் ஆனோடனே நம்ம என்ன பண்றோம், இந்த த்ரெட் டாட் ஸ்லீப்பை மறுபடியும் கொடுத்து ஒரு டிரைவர் டாட் க்ளோஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது காட்டும். ஸோ க்ளோஸ் பண்ணா இப்ப வந்து எந்த ப்ரௌசர் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்றது இந்த ஆக்டிவா இருக்கிற இது மட்டும் க்ளோஸ். ரெண்டாவது டேப் ஓப்பன் ஆயிடுச்சு, ரெண்டாவது டேப் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டிரைவர் டாட் க்ளோஸ் வந்து கரண்ட் விண்டோ வந்துட்டு க்ளோஸ் பண்றோம். இதுல இருந்து நம்ம ஒரு டேப் கிளிக் பண்ண உடனே என்ன மூவ் ஆகுது, அந்த டேப் மூவ் ஆச்சு. அதனால கரண்ட் விண்டோ வந்து இதுதான். நம்ம இதுக்கு முன்னாடி அமேசான்.in சொல்லிட்டு வச்சிருந்தோம் பார்த்துக்கலாம், அந்த விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு.
மெயின் விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு, நேவிகேட் பண்ணது ஓப்பன்ல இருக்குது. ஆமா ஆமா கரெக்ட். ஆமா ஆமா. நேவிகேட் நம்ம 9,000 பண்ணோம், 18,000 பண்ணல. ஃபர்ஸ்ட் மொபைல் என்ன ரேட் இருந்துச்சு? இல்ல, எனக்கு ஃப்ரீக்வெண்டா doubt. ஜென்ரேட் ஆகும்போது மாறி மாறி கூட வரும் சம்டைம்ஸ். ஓ 9,000 ஓகே, மேல யா வந்து கீழே கரெக்ட் வரலாம். கரெக்ட். ஒவ்வொரு டைம் மாறி மாறி வரும். ஓகே. ஸோ டிரைவர் டாட் இப்போ கியூட்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இது கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ டிரைவர் டாட் கியூட் கொடுக்குறேன் பாருங்க. எல்லா ஸ்கிரீனும் க்ளோஸ் ஆகும். பட் ஆனா இப்போ ஒரே ஒரு ஸ்கிரீன் தானே இருக்கு. இல்லையே, ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல வந்துருது. ஃபர்ஸ்ட் அமேசான் எண்ட்ல இருந்து ரெண்டாவது ஸ்கிரீன் போகும். ஆமா, டிரைவர் டாட் க்ளோஸ் கொடுத்தனால ஒரு ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிருக்கும்ல. அதுவும் போயிடும் பாரு, குவிட் பண்ணா அதுவும் போயிடும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் இது செகண்ட் ஸ்கிரீன், இதுவும் போயிடும். எல்லாம் போயிடுச்சு. ஓகேவா, ரெண்டு ஸ்கிரீன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. யா. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வியூ என்னன்னா, இப்போ ரெண்டுத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இன்னொரு ஸ்க்ரீன் ஜம்ப் ஆகி எப்படி ஒர்க் பண்றது அப்படின்ற வியூ கட்ட போறேன். ஓகே. நேவிகேட் ஃபார்வர்ட் பேக்வர்ட் அந்த ஃபார்வர்ட் பேக்வர்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பர்டிகுலர் ஸ்க்ரீன்ல தான் ஒரு டேபே மூவ் பண்ணணும்னா அது மாதிரி பண்ண முடியாது. ஓ ஓகே. ஸோ ஒரு டேப் மூவ் பண்ணணும்னா அதுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்க்ரீனை வந்து விண்டோ ஹேண்டில்ஸ் மூலியமா தான் பண்ண முடியும். ஸோ விண்டோ ஹேண்டில்ஸ் நம்மளுக்கு இங்கே தான் ஹெல்ப் ஆகும். விண்டோ ஹேண்டில்ஸ் எப்படி ஹெல்ப் ஆகுதுன்றதை நீங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி அரே எல்லாருக்கும் தெரியும். அதனால அரே பத்தி நான் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அரேல தான் இது வந்துட்டு விண்டோ ஹேண்டில்ஸே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து ரன் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சாம்பிளா சொல்றேன் பாருங்க. என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துலயும் நம்ம வந்துட்டு லிஸ்ட் ஒன்று இருக்கு, செட்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, விண்டோ ஹேண்டில்ஸ்னா என்னன்னா எத்தனை விண்டோ ஓப்பனா இருக்கோ அத்தனை விண்டோ ஹேண்டில்ஸையும் ஒரு வேரியபிள்ல செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் முதல்ல அரே லிஸ்ட் லைட்டா காட்டிடுறேன், அப்புறம் அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அரே லிஸ்ட்னா என்ன, லிஸ்ட்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அரே லிஸ்ட்னா என்னன்னா, நம்ம எந்தெந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்றோமோ அது எல்லாமே லிஸ்ட் பண்ணி நல்ல எலிமெண்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணி நம்ம எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டர்ல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி தரும். இதுக்கு பேர் தான் அரே லிஸ்ட். ஓகே. Array list will accept the duplicates as well as the null elements also. ஓகே. ஓகேவா? சொல்லுங்க. அரேல வந்து டூப்ளிகேட்ஸ் நல்ல எலிமெண்ட் வராது இல்லீங்களா, நம்ம நார்மல் அரேல பண்ணும்போது? நார்மல் அரேவா இல்ல, நமக்கு அரே லிஸ்ட் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. நம்ம அரே லிஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணி சொல்லுங்க. அரேவும் அரே லிஸ்டும் ரெண்டு ஒரே மாதிரி தான். பட் ஆனா அரேக்கு அரே லிஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க நம்ம சைஸ் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சைஸ்ல வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த சைஸை வச்சுதான் நம்ம அரே லிஸ்ட்ல சைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். ஓகேவா, அவ்வளவுதான் வித்தியாசம். இதே நீங்க கலெக்ஷன்ஸ்ல வந்து செட்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து டூப்ளிகேட்ஸ்லாம் வந்துட்டு அக்செப்ட் ஆகாது. ஓகே. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்க அதெல்லாம் நீங்க கொடுக்கல, நீங்க லிஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. ஓகேவா, ஸோ லிஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டு எத்தனை விண்டோஸ் இருக்குதோ அத்தனை விண்டோஸையும் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்றீங்க. அது செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம மூவ் பண்றோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெட் விண்டோ ஹேண்டில்ஸை ஒரு வேரியபிளுக்கு செட் பண்ணிருக்கோம். மோர் தென் ஒன் விண்டோ கெட் பண்றோம் இல்லைங்களா? இப்போ யூசுவலா ஒன் விண்டோ தான், மோர் தென் ஒன் விண்டோ. ஓகே, மோர் தென் ஒரு விண்டோ இருக்கனால ஃபர்ஸ்ட் ஒரு விண்டோ செட் பண்ணிடுறோம். செட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றோம், அங்க இருக்கிறத லிஸ்ட் பண்றோம். எத்தனை வெப் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் பண்ணி அதோட சைஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே. வேற எதுவும் ஒண்ணு பெருசா கூட எழுதலாம், ஜஸ்ட் இது மட்டும் தான் பண்ணிருக்கோம்.
ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு செட் பண்றது. இது செட் பண்ணத விண்டோஸை ஒன்று லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட் பண்ணதுல ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்துட்டு மொத்தம் வந்துட்டு ஒரு எத்தனை விண்டோ, ஒரு 3 விண்டோ இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த 3 விண்டோ வந்துட்டு நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த 3 விண்டோ எத்தனைல இருந்து நம்ம எதுக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு நம்ம இங்க டிஃப்ரெண்டா வந்துட்டு கரெக்டா கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க. இல்ல சார், ஒரு டவுட் சார், சாரி டிஸ்டர்ப் பண்றேன். செட் அந்த ப்ரோக்ராம்ல நீங்க செட்டுக்கு அப்புறம் லிஸ்ட் பண்றீங்கல்ல, இது இஸ் a ஃபார்மேட், இது சின்டாக்ஸ் அப்படிங்களா? செட் பண்ணதுக்கு அப்புறம் லிஸ்ட் ஸ்ட்ரிங் இல்ல இது வந்து சின்டாக்ஸ்ல எதுவும் இல்லை. லிஸ்ட் வேற செட் வேற. அரே லிஸ்ட் செட். ஓகே ஓகே, லிஸ்ட் வேற செட் வேற. லிஸ்ட் வந்துட்டு வெறுமனே அரே லிஸ்ட் மட்டும் தான். ஓகே, நான் இதை செட் பண்ணாதான் இதை லிஸ்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டா எடுத்து லிஸ்ட் பண்றேன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எதுவுமே இல்லாம போயிடும். ஓகே. சோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் முதல்ல நான் செட் பண்ணணும்ல. நீங்க கெட் செட் மெத்தட் பத்தி படிச்சிருப்பீங்கல, விண்டோ என்கேப்சுலேஷன்ல கெட் செட் மெத்தட் படிச்சிருப்பீங்க. ஆமா சொன்னாங்க, கரெக்ட். அந்த மாதிரி நான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முதல்ல செட் பண்றேன். அந்த ஆப்ஜெக்ட நான் இங்க லிஸ்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, அந்த அரே லிஸ்ட்ல வாங்குறீங்க அந்த ஆப்ஜெக்ட். எத்தனை விண்டோஸ் வாங்குறோமோ அரே லிஸ்ட்ல விட்டுறோம். அரே லிஸ்ட்ல விட்டுறேன். அரே லிஸ்ட்ல விட்டோடனே அது வந்துட்டு நம்ம எந்த இன்டர்செக்ஷன் ஆர்டர்ல நம்ம கொடுத்துருக்கோமோ அதே ஆர்டர்ல நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. சோ நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு வந்துட்டு ஸ்விட்ச் ஆகணும். கரெக்டா? ஸோ ஸ்விட்ச் ஆகிறதுனால கரெக்டான விண்டோவை காப்பி எடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்வேஸ் அரே வில் ஸ்டார்ட் வித் 0. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துலையும் 0க்கு ஷிஃப்ட் ஆகணும்னா 0க்கு ஷிஃப்ட் ஆகும், 1க்கு ஷிஃப்ட் ஆக சொன்னா 1க்கு ஷிஃப்ட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிளோட கட்டுறேன். இப்போ நீங்க வந்துட்டு இந்த 1 எடுத்துட்டு 0 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அங்க இதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் டேப் மூவ் பண்ணோம். மூவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு நார்மல் விண்டோக்கு ஃபர்ஸ்ட் விண்டோக்கு வந்துருது. அமேசான் அட்டெண்ட். ஓகே, இப்போ அதான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி அதே எலிமெண்ட் மறுபடியும் கிளிக் பண்ற மாதிரி தான் வச்சுக்கலாம். செகண்ட் விண்டோ போச்சு, இப்போ திரும்பி ஃபர்ஸ்ட் விண்டோ வரணும்ங்களா? செகண்ட் விண்டோ வந்துருச்சு. செகண்ட் விண்டோ வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து திருப்பி அங்க நேவிகேட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் விண்டோ நேவிகேட் ஆயிடுச்சு, பேக்ல வந்துருச்சு. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இதுல ஏதாவது இன்னொரு விண்டோ பிரஸ் பண்ணா, இப்போ இது திருப்பி மறுபடியும் பிரஸ் பண்ணா இன்னொரு விண்டோ ஓபன் ஆகுதுல. இது பிரஸ் பண்ணதா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல வந்துட்டோம், இதுல ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்ல என்ன பண்ணுதுன்றத நான் உங்களுக்கு பண்றேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய ப்ரோக்ராம்லயே நம்ம எத்தனை விண்டோ வச்சிருக்கோமோ, இப்போ இந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை வச்சுட்டா நம்ம ஒரு டேப் ஒரு பட்டனை கிளிக் பண்ணி இன்னொரு டேப் ஓபன் ஆயிடுச்சு. கரெக்டா? இதை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம வந்துட்டு இங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, எல்லாருக்கும் புரியுது இல்ல? இது கான்செப்ட் புரியலன்னா கேளுங்க. இப்போ அந்த நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு லிங்க் எடுத்தீங்க இல்லைங்களா, எக்ஸ்பாத். பட் ஒவ்வொரு லிங்க்குக்கும் எக்ஸ்பாத் will differ, ரைட்? நீங்க ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஏன்னா ஆனா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தானே இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல தான் இருக்கீங்க. 0னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன். சோ அதுல இன்னொரு வாட்டி பிரஸ் பண்ற மாதிரி நான் காட்டுறேன். செகண்ட் ஸ்கிரீன். மொத்தம் 3 விண்டோ ஓபன் ஆயிடும். இப்ப நம்ம இத பிரஸ் பண்றதுனால மொத்தம் 3 விண்டோ ஓபன் ஆகும். ஓகே, ஓகேவா? சோ இப்போ ரன் பண்றோம் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விண்டோ வந்துருச்சு, செகண்ட் விண்டோ போச்சு, திரும்பி பேக் வந்து திரும்பி வந்துருச்சு அந்த இது செகண்ட் விண்டோ வந்துருச்சு. ஓகேவா? சோ இது வந்து விண்டோ ஹேண்டில்ஸ். சோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இதுவும் பார்த்தாச்சு, விண்டோ ஹேண்டில்ஸ் பேரண்ட் விண்டோ பார்த்தாச்சு. சோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா, நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்டான கியூட்னான ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம
இந்த வெப் டிரைவர் எலிமெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு. மேனேஜ் ஓகேங்களா? நேவிகேட் பார்த்தாச்சு இல்ல? பார்த்தாச்சு. நேத்து பார்த்தாச்சு. ஸோ இதுல நேவிகேட் ஏதாவது Navigate டவுட்ஸ் தான் இந்த பார்த்தாச்சு. கோடிங் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நேத்து கோடிங் தான் Nav- அது ரிலேட்டடான கோடிங்ஸ் தான் இது. நேவிகேட் பார்க்கலன்னு நினைக்கிறேன் சந்துரு. இல்ல நேவிகேட்லாம் பார்த்தாச்சு. நேவிகேட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் பேக்வர்ட்லாம் பேக்வர்ட் போனாங்கல்ல, கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணாங்க. ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரைட் மறந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த கோடிங் இங்க கீழே இருக்கும். இதை பார்த்துட்டு வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா மறுபடியும் ஏதாவது ஒரு ஃபுல் ரிவைஸ் வேணா பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லும் போதெல்லாம் ஈஸியா இருக்குது. டைப் பண்ணும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது 1000 டவுட் வருது, தப்பு வருது. ஸோ அது நான் பண்ண ப்ரோக்ராம் அப்படியே அனுப்பி வைக்கிறேன். அதை வச்சு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரியும் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு நீங்க ஏதாவது ஈஸியான மெத்தட் ஏதாவது சொன்னீங்கன்னா நாம அதை வேணா அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே ப்ராக்டிஸ் பண்ணதான் ப்ரோக்ராம் வந்து நல்லா வரும். ப்ரோக்ராம் கரெக்ட். நானே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி எழுதும் போதும் ரொம்ப கம்மியா தான் எழுதிட்டேன். எனக்கு இதுதான் ஒர்க்குன்னு எனக்கு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ப்ரோக்ராம் எழுதி தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சு. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள வரணும், எல்லாருக்கும் டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க ஆஃபீஸ்க்குள்ள இருக்க எல்லாருக்கும் டீச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ இது அப்படியே பெருசா இருக்கணும் தான் இங்க வந்தது. ஸோ எல்லாருக்குமே என்ன ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க சந்துரு? இன்ஸ்பிரேஷன் கம்பெனி இன்ஸ்பிரேஷன்ஸ் ஜப்பான் கம்பெனி. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்களும் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ரொம்ப பண்ண டீப்பா ஆட்டோமேஷனா சார்? ஆட்டோமேஷன்ல இருக்கீங்க? நாங்க சைப்ரஸ் யூஸ் பண்றோம். சொல்லுங்க. ஓகே சரி இல்ல கேட்டேன். நாங்க அங்க மோஸ்ட்லி சிரேனியம் யூஸ் பண்ண மாட்டோம், சைப்ரஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சம் ஆஃப் தி டைம் வந்து சிரேனியம் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ கம் டு பாயிண்ட். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் இந்த சென்ட் கீஸ், கிளியர், கிளிக் இது பார்த்துட்டு இருக்கோம். இதை வந்து இப்போ கெட் சிஎஸ்எஸ் வேல்யூ இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கெட் சிஎஸ்எஸ் வேல்யூனா எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் வேணா கீழே கொண்டு வந்துருங்க சந்துரு. ஏன்னா சில இதுல ரைட் சைடு கட் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கிளாஸ் ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் வேல்யூன்னு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். சிஎஸ்எஸ் வேல்யூ வந்துட்டு எப்படின்னா, நம்ம பண்ற ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்றோம்னா அந்த வெப்சைட்டோட ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வெப்சைட்டா இருந்தாலுமே அந்த ஒரு வெப் எலிமெண்ட் வந்துட்டு என்ன கலர் இருக்குது அப்படி இல்லை அதோட ஃபாண்ட் சைஸ் என்ன, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்துட்டு சிஎஸ்எஸ் வேல்யூலாம் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் இந்த பட்டன் இருக்குது, இந்த லாகின் பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்றோம். இதை கிளிக் பண்ணோடனே இங்க நேவிகேட் ஆகிற மாதிரியே கீழே நேவிகேட் ஆகும் கொஞ்சம். ஓகேங்களா? கீழே இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் செலக்டர் சொல்லுவோம். இந்த சிஎஸ்எஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டைல் எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டைல்ல இருக்கிற இந்த ஃபாண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம்.